சார் இது நம்ம அட்மின் பேனல் சார். நீங்கள் இதுக்குள்ளே போய் பாருங்கள், லிங்க் அடிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் சும்மா ஒரு சாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது, இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெசன்ட் ஆப்ஷன் அட்டண்டன்ஸ் இருக்கும். இங்கே போய் நீங்கள் எம்ப்ளாயிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் பதிலாக உங்களுக்கு சைட்டுன்னு நான் கிரியேட் பண்ணி கொடுத்துறேங்க சார். எந்தெந்த சைட்டில் என்னென்ன இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அவார்ட்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் அவார்டு அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது எக்ஸ்பென்சஸ் ஜென்ரலாக சைட் வைஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம அட்டண்டன்ஸ் சார் நம்மளே மார்க் பண்ணிக்கலாம். அட்டண்டன்ஸு லீவ் டைப்பும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி இங்கேயும் ஆப்ஷன் இருக்கும், யார் யார் எப்பப்பெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் லீவ் சொல்லியிருக்காங்கன்னா இங்கே லீவ் அப்ளிகேஷன் இங்கே வந்துடும் சார். அப்புறம் சும்மா நோட்டீஸ் போர்டு, எம்ப்ளாய் எல்லாருக்கும் நம்ம நோட்டீஸ் எதாவது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டு நம்ம கொடுத்துக்கலாம் சார். அப்புறம் செட்டிங்ஸ், இது நம்ம ப்ரொஃபைல் செட்டிங்ஸ், அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சார். இது ஃபோன்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதுவே தான் நம்ம இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயி பேனல், இது எம்ப்ளாயி பேனல் நம்ம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குங்க சார். நீங்கள் உள்ளே போயிட்டா ஒரு எம்ப்ளாயி லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பண்ணுவாங்க சார். லாகின் பண்ணால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், நோட்டீஸ் போர்டு வந்துடும். அவங்க டெய்லி அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணலாம். இங்கே போய் லீவ் அப்ளை பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க வந்து டெய்லி அட்டண்டன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க சார். கேலண்டர் வைஸ் வந்துடும். ஸோ நம்ம இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். இதில் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து அவங்க லாகின் பண்ணிவிட்டு என்ன ஒர்க் போடுறாங்க அப்படின்றத நம்ம இங்கே காமிச்சிடலாம் சார். சிம்பிளாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும் சார். நம்ம சார்ட் நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதை நான் தனியாக வச்சு கொடுத்துறேங்க சார். இதில் நான் இன்கார்பரேட் பண்ணிடுறேன். சார்ட் அங்கங்கே சார்ட் வர மாதிரி ஒருத்தவங்க கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம அட்மின் பேனலில் நான் வச்சு கொடுத்துறேன் சார். இது ஓகேனா நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ சார்.